வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்ட்ரி ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது நான் சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்ற தமிழ் டப்டு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஜீ திரையில டைரக்ட் டெலிவிஷன் பிரீமியராக டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஆல்ரெடி மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஒரு படம். சத்தியம் மாத்திரமே போதிப்புக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு டைட்டிலில் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தில் வந்து தியான் ஸ்ரீனிவாசன் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு காப் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஜேம்ஸ் அப்படின்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தன்னோட லைஃப்ல ஒரு முக்கியமான ஹை ப்ரொஃபைல் கேஸ் எடுக்கிறாரு. அதாவது தன்னோட ப்ரொபேஷன் பீரியட்ல அந்த கேஸ் வந்து ஒரு கிரிமினல் லாயரோட கொலை கேஸ். அந்த கேஸை எப்படியாவது சால்வ் பண்ணி நல்ல பேர் வாங்கணும் அப்படின்றதுக்காக பயங்கரமா இன்வெஸ்டிகேட் பண்ணுவாரு. ஆல்மோஸ்ட் கண்டுபிடிக்கிற நிலைமைக்கு போயிடுவாரு. ஆனா அந்த டைம்ல தான் ஒரு விஷயம் இவருக்கு தெரிய வருது. இவர் ஒரு மிகப்பெரிய ட்ராப்ல மாட்டிட்டு இருக்காருன்றது. அது எந்த மாதிரியான ட்ராப், உண்மையிலே அந்த கொலையாளி யாரு, கடைசியா கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவா நான் பாக்குறதே கண்டிப்பா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் தாங்க. அதாவது ஒரு ப்ராப்பரான மர்டர் மிஸ்டரி த்ரில்லர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் டிசைன் பண்ணிருப்பாங்க. நிறைய காட்சிகள் ரொம்ப விறுவிறுப்பா நகரும். ஒரு சூப்பரான பில்டப் கொடுத்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை முடிச்சிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி செகண்ட் ஹாஃப் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கும் போது ஒரு மிகப்பெரிய லெட் டவுனா செகண்ட் ஹாஃப் அமைஞ்சிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப செயற்கைத்தனமான ஒரு செகண்ட் ஹாஃபா இருக்கும். அதுலயும் இந்த படத்துல ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் யோசிச்சிருப்பாங்க. அதாவது வில்லனை ஹீரோவோட பயங்கர பவர்ஃபுல்லா காட்டணுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சூப்பரா யோசிச்சிருப்பாங்க. பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண விதம் ரொம்ப போரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். சுதேஷோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதுமே இந்த படத்துல நல்லா தான் இருந்துச்சு. பட் அவருக்கான கேரக்டருமே வந்து ஸ்டார்டிங்ல சூப்பரா இருந்து பின்னாடி லெட் டவுன் ஆகிற மாதிரியான ஒரு கேரக்டரா தான் இருந்துச்சு. டியூரேஷன் வைஸுமே பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் 6 நிமிஷம் போகும். கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் நேரம் ட்ரிம் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு வந்து 2 out of 5. டைம் இருந்தா வேணா ட்ரை பண்ணி பாருங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்லை. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.